வணக்கம் ரெஸ்லிங் பிரியர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாமில் நடக்க போகிற ஒரு பெரிய மேட்சான கோடி ரோட்ஸ் vs ஜான் சினா இவங்க ரெண்டு பேருக்கும் WWE அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச் தான் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் vs ஜான் சினா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெசில்மேனியாவுக்கு ரீமேட்ச்ன்ற மாதிரி நடக்க போகுது. இந்த மேட்ச் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஜான் சினா தன்னோட ரிட்டையர்மெண்ட் கேரியரில் இருக்கிறதுனால கோடி ரோட்ஸ்ட்டை தோத்துருவாரான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது வரைக்கும் கோடி ரோட்ஸை தோக்கடிக்காத, அதாவது ஜான் சினாவை இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது கோடி ரோட்ஸ். அப்படி ஒரு ரெக்கார்டும் இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தரமான மேட்சாக இருக்க போது. ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலாக இருக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சினா தோத்தாருன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற சூழ்நிலையில் இருப்பார். ஆனால் கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாருன்னா அவர் வந்து WWEல மீண்டும் வந்து டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருப்பார். இந்த சூழ்நிலை என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பிடிக் பண்ண மாதிரி தான் கோடி ரோட்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் முக்கியமாக தோக்குறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன் கோடி ரோட்ஸ் தோக்க போகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கோடி ரோட்ஸ் தோக்குறதுக்கான முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து தோத்து அடுத்து வந்து அவர் ஹாலிவுட்டை நோக்கி போக போகிறார். ஹாலிவுட்டில் ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துக்கான ஷெடியூல் இப்போ நெருங்கிருச்சு. அதனால் அந்த படத்துக்கு போய் ஒர்க் பண்ண போகிறாரு. அந்த படம் தான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்ற மூவிக்கு போக போகிறதுனால கோடி ரோட்ஸ் இந்த வாட்டி சம்மர் ஸ்லாமில் ஜான் சினாட்டை தோத்துட்டு அதோட கொஞ்ச நாள் WWE ஒதுங்கி அந்த ஸ்டோரி லைன், அந்த மூவியோட ஸ்டோரி லைனுக்காக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஸ்டோரி லைனுக்காக வேலை செய்ய போக கோடி ரோட்ஸ் தான் இப்போ இந்த சம்மர் ஸ்லாமில் தோக்க போகிறான்னு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை ஜான் சினாவையும் ரிட்டையர்மெண்ட் பண்ணுறதுக்காக கோடி ரோட்ஸ் இந்த சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாருன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த செகண்டே செத் ரோலின்ஸ் இந்த சம்மர் ஸ்லாமில் கோடி ரோட்ஸை அடித்து போட்டு சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக கேஷ் இன் பண்ணி கோடி ரோட்ஸை தோக்கடிச்சு செத் ரோலின்ஸ் சாம்பியன் ஆகலான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் கோடி ரோட்ஸ் ஜெயிச்சாலும் சாம்பியன்ஷிப்பை உடனே இழந்துருவார். கோடி ரோட்ஸ் இல்லாட்டி தோக்க தான் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் கோடி ரோட்ஸ் மொத்தமாக சாம்பியன்ஷிப்போட இந்த சம்மர் ஸ்லாமில் போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மின்றதை தெரிஞ்சுங்க. இதுதான் நடக்க போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.